நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி சுமார் 4,71,00,000 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த முறை மொத்தமாக பதிவாகி இருந்ததே 78%. இந்த முறை 7% வாக்குகள் 5 மணி நிலவரப்படி கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே ஒட்டுமொத்தமாக 84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சேலம் மாவட்டத்திலே 88% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன 5 மணி நிலவரப்படி. நாமக்கல் மாவட்டத்திலே 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஈரோடு மாவட்டத்திலே 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 90% தொடக்கூடிய வாக்குகளாக நாமக்கல், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களுடைய வாக்குகள் எண்ணிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கோவை மாவட்டம் 82% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் 86% வாக்குகளை பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி 83% வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். சென்னையில் எல்லாம் 50-60 என்றுதான் வாக்காளர்களுடைய அந்த பங்களிப்பு சதவீதம் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலேயே 5 மணி நிலவரப்படி 83% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதிமுக பொதுச் செயலாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய தொகுதியிலே கிட்டத்தட்ட 5 மணிக்கே 90% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். மொத்தமாக 89% வாக்குகளை கடந்திருக்கின்றது 5 மணி நிலவரம் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியிலே. எனவே எடப்பாடி தொகுதியில் மக்கள் ஆர்வத்தோடு காத்திருந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. துணை முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி தமிழகத்திலேயே குறைந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் கூட இதுவரை 81% மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி முடித்திருக்கின்றார்கள். எனவே சேப்பாக்கத்திலும் ஆர்வத்தோடு மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வழக்கமாக 60%க்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருந்தாலே அந்த தொகுதியிலே மிக அதிகப்படியான வாக்குகள் என்று அர்த்தம் கொள்வோம். ஆனால் இந்த முறை 80%யும் கடந்து வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி மிக அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கின்றது. ஏறக்குறைய 86% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 86%த்திற்கும் கூடுதலான வாக்குகளை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்காளர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியை பார்க்கின்றோம். திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 80% அளவிற்கு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் திருச்சியினுடைய நகர பகுதிகள் மட்டும்தான் அதற்குள்ளாக இருக்கின்றன. மற்றொரு தொகுதி விருத்தாச்சலம் தொகுதி பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடக்கூடிய தொகுதி 82% வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். விருத்தாச்சலத்திலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நட்சத்திர தொகுதிகளில் எல்லாம் எந்த அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த தரவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று காரைக்குடி தொகுதி வலிமையான 4 முனை போட்டி நிலவக்கூடிய தொகுதி. ஆனாலும் கூட வாக்குப்பதிவு சற்று மந்தமாகவே காரைக்குடி தொகுதியில் 5 மணி வரை இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். மற்ற தொகுதிகள் எல்லாம் 80% கடந்துவிட்ட நிலையிலும் காரைக்குடியிலே 71% அளவிற்கு தான் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு முதல் வெற்றியை தரும் என்று எதிர்பார்த்து தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் நிற்கக்கூடிய அந்த தொகுதி. சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவர் போட்டியிடுகின்றார். திருநெல்வேலி தொகுதி தனக்கு வெற்றி வாய்ப்பை தந்த தொகுதியை விட்டுவிட்டு சாத்தூர் தொகுதியிலே களமிறங்கி இருக்கின்றார் நயினார் நாகேந்திரன். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியிலும் கூட கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 81% அளவிற்கு வாக்குகள் அந்த தொகுதியிலே பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் தருமபுரி சௌமியா அன்புமணி போட்டியிடக்கூடிய தொகுதி நட்சத்திர தொகுதிகளில் ஒன்று. 86% அளவிற்கு தருமபுரி மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தருமபுரி மாவட்ட அளவில் வாக்குப்பதிவை பார்த்த பொழுதும் கிட்டத்தட்ட 80%த்திற்கு மேலாக செல்லக்கூடிய விதமாகத்தான் இருந்தது. தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியிலும் சௌமியா அன்புமணி போட்டியிடக்கூடிய நிலையில் 86% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதி சென்னையில அதிக சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கின்றது. திமுகவினுடைய வேட்பாளராக கார்த்திக் மோகன் களமிறங்கி இருக்கக்கூடிய அந்த தொகுதி ஆதவ அர்ஜுனா போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியிலே 83% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதி அமைச்சர் சேகர் பாபு தொடர்ச்சியாக வென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே
80% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியிலும் கணிசமான அளவு வாக்காளர்கள் வருகை தந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.